இல்ல. புள்ள இப்பதான் ஒரு பூமிக்கு வந்திருக்கு ஒரு குழந்தை. அத வந்து பேசுறவனும் தப்பா பேசுறான். நீங்களும் நம்ம குழந்தை. நீங்க மூஞ்சிய மறைச்சு அப்படியே வீடியோ போட்டா மட்டும் அந்த குழந்தையோட இது தெரியாம போயிரும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, அந்த கமெண்ட்டுக்குள்ள கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். எவ்வளோ மனசு கஷ்டம் உங்களுக்கு தான் ஆகும். படிக்கிற எங்களுக்கே தெரியும். என்னடா பிள்ளைங்கள போய் இப்படி பேசுறீங்களே குழந்தைய அப்படின்னு. ஆனா நீங்க பண்றது அப்படிதான் இருக்குது. அதே மாரி தான் அந்த வணக்கம் முகர்சியில அந்த பிள்ளைய வயித்துல இருக்க பிள்ளையவே அவ்வளோ இதா பேசுனாய்ங்க. கமெண்ட் பண்ணாங்க. ஆ நீங்க பண்ற தப்ப அந்த குழந்தை மேல ஏங்க இது பண்ணி விட்டுறீங்க? பிறந்துருச்சு. எடுத்து போடுங்க. குழந்தை பொறந்திருக்குங்க. அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு போங்களேன். அது கையில வாங்குனதுலேருந்து நீங்க அழுது, கத்தி, கதறி ஆனா அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் காண்டாயி, என்னடா உலகத்துல வேற யாருமே பெத்துக்கலையா? என்னமோ மொத உங்க வீட்ல தான் குழந்தை பொறக்கிற மாரி பண்றீங்களே! அப்படின்னு நம்மளுக்கே வரத்தான் செய்யுது. அப்புறம் அந்த அந்த குழந்தைய பேசுறதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லாருக்கும். எங்க அவாய்ட் பண்ணுவாய்ங்க பாரு, வீட்டுக்கு வர்றது, ஆரத்தி எடுக்கிறது, ஆரத்தி கொண்டு போய் ஊத்துறது, அப்புறம் வீட்ல இவ அழுதாங்க, நாங்க தூங்கல, நாங்க வைக்கலன்னு, அப்புறம் அத ஒரு இது. அப்புறம் ஒரு நாளைக்கு பேபி ஃபேஸ் வந்து நாங்க ரிவீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன நீங்கலாம் திருந்தவே மாட்டீங்க போல இருக்கு.